Next, fifth sum வந்து பார்க்கலாம். Line L is the bisector of an angle. Angle A and B is any point of L. BP and BQ are perpendiculars from B to the arms of angle A. Show that triangle APB congruent AQB. இந்த triangle வந்து congruent ன்னு நம்மள வந்து proof பண்ண சொல்லியிருக்காங்க. Next, BPயும் BQவும் வந்து equal அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ லைன் எல் வந்து இந்த ஆங்கிள் ஏ, இந்த லைன் எல் வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லைன் எல் வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து இந்த ஆங்கிளும் இந்த ஏபிபியும் ஏக்யூபியும் வந்து நம்மள என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்கிரண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பிக்யூ வந்து பெர்பெண்டிகுலராக வந்து பிக்யூங்கிற இதில் வந்து பெர்பெண்டிகுலராக வந்து லைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. பியிலிருந்து அப்போ பியிலிருந்து கியூக்கு வந்து ஒரு 90 டிகிரி வந்து இருக்குது. அதே மாதிரி பியிலிருந்து பிக்கும் வந்து ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு 90 டிகிரி வந்து இருக்குது. ஓகே, இப்போ given L is இந்த எல்லுங்கிற லைன் வந்து என்ன பைசெக்டர் ஆஃப் இந்த ஆங்கிள் ஏக்கு வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், அதாவது ஈக்குவலாக வந்து பிரிச்சிருக்குது. எல் இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. டு ப்ரூவ் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிபி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ஏக்யூபி, அதுக்கப்புறம் பிபி ஈக்குவல் டு பிக்யூ. நெக்ஸ்ட் ப்ரூஃப் ட்ரையாங்கிள் ஏபிபி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஏக்யூங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் ஏக்யூபி. ஏபிபி ஏக்யூபி. இப்போ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏக்யூபி. ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு இது இந்த ட்ரையாங்கிளும் ஏக்யூபி, இதுவும் வந்து இதில் வந்து எல்லுங்கிற லைன் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு. பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. இப்போ ஆங்கிள் பிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் QAB. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே வந்து ஈக்குவல். ஏன்னா QAB இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. பெர்பெண்டிகுலர். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே வந்து ஏபிங்கிறது வந்து காமன். அப்போ ஏபி, அதாவது இந்த பிஏபிக்கும் QAB இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே வந்து ஏபிங்கிறது வந்து காமன். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏபி, இது வந்து காமன். இப்போ நம்மள வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏக்யூபியை வந்து கான்கிரண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து எந்த இது வந்து இதாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து இது ஒரு ஆங்கிள் இதுவும் ஒரு ஆங்கிள், இது வந்து சைடு. அப்போ ஏஏஎஸ் கான்கிரன்ஸ் ரூல். இந்த ட்ரையாங்கிளில் வந்து எது ஆங்கிள், இது வந்து ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் சைடு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் வந்து இது வந்து ஆங்கிள் சைடு. அப்போ ரெண்டு ஆங்கிள்ஸு சைடு. அந்த சைடு வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து
இதுக்கு உள்ளதான் வந்து இருக்குது. அப்ப இது வந்து ஒரு இந்த ட்ரையாங்கிள் வந்து இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது சைடு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது வந்து சைடு. அப்ப AAS கான்கிரன்ஸ் ரூல். அப்ப ட்ரையாங்கிள் APB கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் AQB வந்து AAS கான்கிரன்ஸ் ரூல். ஆங்கிள் ஆங்கிள் சைடு, ஆங்கிள் ஆங்கிள் சைடு. ஸோ AAS கான்கிரன்ஸ் ரூல். நெக்ஸ்ட் BP ஈக்குவல் டு BQ. இது வந்து CPCT. CPCTனா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இந்த BPயும் BQவும் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் பார்ட்ஸுங்கிறதுனால இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த BP BQ உங்களுக்கு அப்படியும் வந்து இது வந்து CPCTன்னு சொல்ல தெரியல அப்படின்னா இந்த BPயும் BQவும் வந்து ஒரே மாதிரி வந்து பிளேஸ் ஆகிருக்கும். BP BQ அப்போ வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போ CPCT. அப்போ BP ஈக்குவல் டு BQ. BPயும் BQவும் வந்து கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதில் வந்து நீங்கள் ASAவா இல்லை AASஆ இல்லை SASஆன்னு அந்த இதில் நமக்கு இது இப்போ இதில் வந்து இது வந்து ஆங்கிள் ஆங்கிள் சைடு, அதனால இது ரெண்டு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள் இதில் தான் வந்து இங்கே தான் வந்து உள்ளே தான் வந்து சைடு இருக்குது, அதனால AAS. அதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.